Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு play The Winter's Tale by Shakespeare. King Leontes of Sicilia requests his childhood friend King Polixenes of Bohemia to extend his visit to Sicilia. இந்த playல இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான டூ கிங்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கிங் லியாண்டஸ், இவர் வந்து சிசிலியாவுடைய அரசர். நெக்ஸ்ட்டு அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிங் பாலிக்சன்ஸ், இவர் வந்து பொஹீமியாவுடைய அரசர். இங்கே வந்து கிங் லியாண்டஸ் வந்து பாலிக்சன்ஸ் கிட்ட கேட்குறாரு, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் சிசிலியாவிலே ஸ்டே பண்ணிடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பாலிக்சன்ஸ் ரெஃப்யூசஸ் அண்ட் சேஸ் தட் he has been away from his kingdom for 9 months. பாலிக்சன் வந்து அதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணுறாரு, இல்லை என்னால் இருக்க முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா நான் வந்து என்னுடைய கிங்டமை விட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட 9 months ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு கோ டு மை கிங்டம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் லியாண்டஸ் pregnant wife Hermione pleads with him. He relents and agrees to stay a little longer. நெக்ஸ்ட் வந்து லியாண்டஸோட pregnant wife Hermione, இவங்க வந்து கேட்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாலிக்சன் வந்து தயங்குறாரு. நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Leontes meanwhile has become possessed with jealousy, convinced that Polixenes and Hermione are lovers. ஸோ இதுக்கிடையில் வந்து லியாண்டஸ்க்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் ப்ளஸ் ஜெலஸ் பொறாமையும் சேர்ந்து அவரை வந்து என்ன திங்க் பண்ண வைக்குதுன்னு பார்த்தோம்னா பாலிக்சனும் ஹெர்மியானும் லவ்வர்ஸ். ஏன்னு பார்த்தோம்னா நான் கேட்கும்பொழுது பாலிக்சன் வந்து ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கல, பட் ஹெர்மியான் கேட்கும்போது சடனாக ஒத்துக்கிட்டானே, அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. He orders his loyal chief counselor Camillo to poison the Bohemian king. ஸோ உடனே அவருடைய சீஃப் கவுன்சிலர் கேமிலோ கூப்பிட்டு பாலிக்சன்ஸ்க்கு பாய்சன் வைக்க சொல்கிறாரு. Leontes imagines himself that Polixenes and Camillo have planned to murder him. லியாண்டஸ்க்கு ஒரு கற்பனை என்னன்னு பார்த்தோன்னா பாலிக்சன்ஸும் கேமிலோவும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி என்னை வந்து மர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு கற்பனை பண்ணிக்கிறாரு. Then Camillo warns Polixenes of what is going to happen and the two men flee Sicilia immediately. உடனே கேமிலோ என்ன பண்ணுறாரு, பாலிக்சன்ஸ்க்கு வார்னிங் கொடுக்குறாரு, இதுக்கு மேற்பட்டு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பயந்து என்ன பண்ணுறாங்க, சிசிலியாவிலேருந்து பொஹீமியாவுக்கு ஓடி போகிறாங்க. Furious at their escape, Leontes now publicly accuses his wife for disloyalty and declares that the child she is carrying must be illegitimate. இவங்க ரெண்டு பேரும் ஓடி போன நியூஸ் தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபமாயிடுறாரு லியாண்டஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஒய்ஃபை வந்து பப்ளிக் பிளேஸில் என்ன பண்ணுறாருனா இன்சல்ட் பண்ணிடுறாரு. அதாவது ஹெர்மியானுக்கும் பொஹீமியன் கிங் பாலிக்சனுக்கு வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னோடது கிடையாது, வேறு யாருடையதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு. ஹீ த்ரோஸ் ஹர் இன் ப்ரிசன். ஸோ இதை மாதிரி இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹெர்மியானை வந்து ப்ரிசனில் போட்டுறாரு, ஜெயிலில் போட்டுறாரு. அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் இஸ் நோபல்ஸ், அங்கே இருக்கிற நோபல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அமைச்சர்கள் எல்லாமே வேண்டாம் அரசரே இது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஹெர்மியானை வந்து ப்ரிசனுக்கு அனுப்பிச்சிடுறாரு. And sends 2 messengers to the oracle of Delphi to determine Hermione's guilt. ஸோ அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் 2 மெசஞ்சர்ஸை வந்து டெல்ஃபிக்கு அனுப்புகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஆரக்கிள், அதாவது தெய்வ வாக்கு கேட்டு வரத்துக்காக அனுப்புகிறாங்க. நான் பண்ணது சரியா இல்லை ஹெர்மியான் பக்கம் தவறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கேட்டு வரத்துக்காக அனுப்புகிறாரு. டெல்ஃபிக்கு 2 மெசஞ்சர்ஸை வந்து அனுப்புகிறாங்க. Meanwhile, the queen gives birth to a girl and her loyal friend Paulina brings the baby to the king in the hopes that the sight of the child will soften his heart. இதுக்கிடையில் குயினுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ அதை வந்து குயினோட லாயல் ஃப்ரெண்ட் பவுலினா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அரசருக்கு காண்பிக்கலாம், ஒருவேளை அந்த குழந்தைய பார்த்தாவது அரசருடைய மனம் இறங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. He only grows angrier, however, and orders Paulina's husband, Lord Antigonus, to take the child and abandon it in some desolate place. ஸோ அந்த குழந்தைய பார்த்த உடனே இன்னும்
லியாண்டஸ்க்கு வந்து கோவம் தான் அதிகரிக்குது. உடனே பவுலினாவுடைய ஹஸ்பண்ட் லார்ட் ஆன்டிகனஸ் கூப்பிட்டு இந்த குழந்தைய வந்து ஒரு டெசோலேட் ஒரு தனிமையான பிளேஸில் யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பிளேஸில் வந்து இந்த குழந்தைய விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. While Antigonus is gone, the answer comes from Delphi. Hermione and Polyxenes are innocent, and Leontes will have no heir until his lost daughter is regained. ஆன்டிகோனஸ் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புன பிறகு டெல்ஃபியிலிருந்து அந்த தெய்வ வாக்கு எடுத்துகிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தோம்னா, பாலிக்சனும் ஹெர்மியானோ வந்து நல்லவங்க, இன்னசென்ட், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லியாண்டஸ்க்கு வந்து காணாமல் போன அந்த பெண் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு வாரிசு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ வாக்கு வந்து கொண்டு வராங்க அந்த 2 messengers. As this news is revealed, word comes that Leontes' son Mamilius has died because of sorrow and anxiety over his mother's plight. ஸோ இது முடித்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பேட் நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தோன்னா லியாண்டஸோட சன், அதாவது அரசருடைய மகன் மேமிலியஸ் வந்து இறந்து போனா. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவுடைய டார்ச்சர்ஸ், அவங்க அம்மா அனுபவிக்கிற டார்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்து இவன் பயத்திலேயே இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேட் நியூஸ் வருது. ஹெர்மியோன் meanwhile faints and is carried away by Paulina, who reports that Queen's death to her heartbroken and repentant husband. ஸோ இந்த நியூஸ் கேட்ட உடனே ஹெர்மியான் என்ன பண்ணுறாங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. அண்ட் பவுலினா வந்து அவங்கள அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வரும்பொழுது ஒரு நியூஸ் கொண்டு வராங்க, அரசியும் இறந்து போயிட்டாங்க, அதாவது ஹெர்மியானோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை வந்து ஹார்ட் ப்ரோக்கன், ஆல்ரெடி உடைஞ்ச நிலையில் இருக்கிற மனசு கஷ்டப்பட்டுருக்கிற அரசர்கிட்ட வந்து அந்த பேட் நியூஸை சொல்கிறாங்க. Antigonus meanwhile abandons the baby on the Bohemian coast. He puts a bag of gold and jewels by her with the instruction that she should be called Perdita, a name revealed in his dream. ஸோ ஆன்டிகனஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த குழந்தை வந்து பொஹீமியன் கோஸ்ட் அந்த கடற்கரையில் விட்டுறாரு. ஸோ பக்கத்தில் வந்து பேக் ஆஃப் கோல்டு வைக்கிறாரு, கூடவே ஜுவல்ஸும் வச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த பெண் குழந்தைக்கு வந்து நீங்கள் பெர்டிட்டான்னு சொல்லிட்டு பேர் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன் வந்து பெர்டிட்டான்னு பேர் வைக்கணும்னு பார்த்தோன்னா இந்த நேம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு கனவுல வந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய அங்கேயே வச்சுட்டு ஜுவல்ஸ் கோல்டு எல்லாமே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஷார்ட்லி தேர் ஆஃப்டர் ஆன்டிகோனஸ் இஸ் கில்ட் பை எ பியர் அண்ட் பெர்டிட்டா இஸ் ரேஸ்ட் பை எ கைண்ட்லி ஷெப்பர்ட். ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வழியில் ஆன்டிகோனஸை வந்து ஒரு கரடி என்ன பண்ணோம் அவரை தாக்கி கொன்னுடும், அங்கேயே அவர் இறந்து போயிடுவார். நெக்ஸ்ட் அந்த பெர்டிட்டா வந்து யார் வளர்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா கைண்ட்லி ஷெப்பர்ட் மேய்ப்பன் தான் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வளர்ப்பார். 16 years pass. The son of Polyxenes, Prince Florizel, falls in love with Perdita. ஸோ 16 years வந்து கடந்து போச்சு. நெக்ஸ்ட் வந்து பாலிக்ஸோட சன் யாருன்னு பார்த்தோன்னா பிரின்ஸ் ஃப்ளாரிசல். இவர் வந்து பெர்டிட்டாவை வந்து லவ் பண்ணுவார். His father and Camillo attend a sheep shearing in disguise and watch as Florizel and Perdita are betrothed. இதுக்கிடையில் கேமிலோவும் அண்ட் பாலிக்சன் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷீப் ஷியரிங் ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணுவாங்க, ஷெப்பர்ட்ஸோட ஃபங்க்ஷன் அது. அந்த ஃபங்க்ஷனில் ஃப்ளாரிசலும் பெர்டிட்டா இவங்க 2 பேருக்கும் பெர்டிட்டாவுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா பெட்ராத், அதாவது நிச்சயதார்த்தம் நடந்துட்டுருக்கோம். Tearing off the disguise, Polyxenes intervenes and orders his son never to see the shepherd's daughter again. ஸோ இங்கே ஃப்ளாரிசலுக்கும் பெர்டிட்டாவுக்கும் நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா பாலிக்சன்ஸ்க்கு ரொம்ப கோவமாயிடும். அவர் வேடமிட்டு போயிருப்பார், அந்த வேடத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தன்னுடைய மகனை வந்து கூட்டு போயிடறாரு. இனி வந்து இந்த ஷெப்பர்டோட டாட்டரை நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறாரு. Florizel then plans to elope with Perdita secretly to a foreign country to escape from his father's wrath. ஸோ ஃப்ளாரிசல் என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது பெர்டிட்டாவோட வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு எலோப், அதாவது எஸ்கேப் ஆகிடணும், ஓடி போயிடணும்னு பிளான் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவங்களுடைய அப்பாவுடைய கோபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக. Camillo advises them to embark to Sicilia and gave them letters of introduction to Leontes. நெக்ஸ்ட் வந்து கெமிலியோ வந்து ஒரு ஐடியா சஜஷன் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தோன்னா பேசாமல் நீங்கள் வந்து சிசிலியாவுக்கு கப்பல் ஏறி போயிடுங்க. நான் வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு லெட்டர்ஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷனும் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தோன்னா லியாண்டஸ்க்கு. Camillo wants to see his native land, so he does it, and also he informed about the elopement of Florizel and Perdita to Polyxenes. இங்கே வந்து கேமிலோவுக்கு மறுபடியும் அவருடைய நேட்டிவ் லேண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ அதனால தான்
ஃப்ளாரிசலையும் பெர்டிட்டாவையும் எங்கே டைரக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா சிசிலியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஓடி போனதை வந்து நம்மளுடைய கிங் பாலிக்சன்ஸ்க்கும் சொல்லிடுவார். ஏன்னு பார்த்தோன்னா அப்போ தானே கேமிலோவும் பாலிக்சன்ஸும் அவங்க மறுபடியும் சிசிலியாவுக்கு போக முடியும். ஸோ அதன் மூலமாக கேமிலோ அவங்க நேட்டிவ் லேண்டை பார்த்த மாதிரியும் இருக்கும். Meanwhile, Florizel exchanged his dress with Autolycus, the local rogue, and traveled to Sicilia. Florizel என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற லோக்கல் தீஃப் ஆட்டோலிக்கஸ் அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி போட்டுக்கிறாரு. அண்ட் ஃப்ளாரிசலுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஆட்டோலிக்கஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன் சிசிலியா, லியாண்டஸ் ஸ்டில் இன் மோர்னிங். After all this time, grieves the son of his old friend effusively. ஸோ சிசிலியாவில் பார்த்தோன்னா லியாண்டஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப சோகத்தில் தான் இருக்கார். ஏன்னா அவருடைய குழந்தை காணாமல் போச்சு, மேமிலியஸ் இறந்து போனால், அவருடைய ஒய்ஃப் ஹெர்மியானும் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கார். திஸ் டைம் பாலிக்சன் அதாவது அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட மகனை வந்து சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாரு. Florizel pretends to be on a diplomatic mission from his father, but his cover is discovered when Polixenes and Camillo too arrive in Sicilia. இங்கே ஃப்ளாரிசல் சிசிலியாவுக்கு வந்த உடனே எப்படி ஆக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அதாவது நான் வந்து இங்கே இருக்கிற ராஜதந்திரங்களை கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு. ஆனால் பொய் வந்து எப்போ தெரிய வருதுன்னு பார்த்தோன்னா பாலிக்சனும் கேமிலோவும் சிசிலியாவுக்கு வராங்க. What happens next is told us by gentlemen of the Sicilian court. The shepherd tells everyone his story of how Perdita was found, and Leontes realizes that she is his daughter, leading to general rejoicing. நெக்ஸ்ட் இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடெண்ட் தான் நடக்குது. இது வந்து சிசிலியன் கோர்ட்டில் இருக்கிற அந்த ஜென்டில்மேன் தான் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா ஷெப்பர்ட் அதாவது பெர்டிட்டாவை வளர்த்தார் இல்லையா, அந்த ஷெப்பர்ட் வந்து எல்லாருக்கும் இந்த நியூஸை சொல்லுவார். இந்த குழந்தை எங்கே கிடச்சிது, கூட என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவார். ஸோ இந்த உண்மை அரசருக்கும் தெரிய வருது. லியோண்டஸ் ரியலைசஸ் தட் ஷீ இஸ் ஹிஸ் டாட்டர், லீடிங் டு ஜென்ரல் ரிஜாய்சிங். ஸோ அரசருக்கு வந்து பெர்டிட்டா தன்னுடைய மகள் தான் சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டமும் சந்தோஷமும் வந்து காணப்படுது. த என்டையர் கம்பெனி தென் கோஸ் டு பவுலினாஸ் ஹவுஸ் இன் த கண்ட்ரி வேர் எ ஸ்டாச்சு ஆஃப் ஹெர்மியான் ஹேஸ் பீன் ரீசென்ட்லி ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோல் ஃபேமிலி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தோன்னா கண்ட்ரியில் இருக்கிற பவுலினாஸ் ஹவுஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ரீசெண்டாக வந்து ஹெர்மியானோட ஸ்டாச்சு வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. The sight of his wife form makes Leontes deep sorrow. Then, to everyone's amazement, the statue descends and comes to life. It is Hermione restored to life. நெக்ஸ்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் லியாண்டஸ்க்கு வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. நம்மளால தானே ஹெர்மியான் இறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கும் பொழுது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த ஸ்டாச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சுதான் இறங்கி வர ஆரம்பிச்சு டெசன்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி வந்துட்டுருக்கு. அண்ட் கம்ஸ் டு லைஃப். கடைசியாக ஹியூமன் பீயிங் மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சது, நடக்க ஆரம்பிச்சது. அண்ட் ஹெர்மியான் ரீஸ்டோர் டு லைஃப். மறுபடியும் எப்படி வந்து அந்த சிலை வந்து உயிர் பெற்று ஒரு நார்மல் ஹியூமன் பர்சன் ஹெர்மியான் மாதிரி மாறி போகும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி அது ஸ்டாச்சு கிடையாது, ஹெர்மியான் தான். ஸோ இது எல்லாமே பவுலினா தான் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் த பிளே எண்ட்ஸ், பவுலினா அண்ட் கேமிலோ ஆர் எங்கேஜ் அண்ட் த ஹோல் கம்பெனி செலிப்ரேட்ஸ் த மிராக்கிள். ஸோ இங்கே ஹெர்மியான் மறுபடியும் வந்து அவங்களுக்கு கிடைச்ச உடனே ஒட்டுமொத்த அந்த அரசர் ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்டு ஃப்ளாரிசல் அண்ட் நெக்ஸ்ட்டு பெர்டிட்டா இவங்க 2 பேருக்கு கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா மேரேஜ் வந்து ராஜா ரெடி பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பவுலினாவுக்கும் கேமிலாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இப்படி தான் ஒட்டுமொத்த குரூப்பே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுதான் வந்து த வின்டர்ஸ் டேல் இதோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.